And these things happen. இவைகள் நடக்கும் பொழுது Verse 28. 28ஆம் வசனம். You don't have to be afraid. நீங்கள் பயப்பட தேவையில்லை. Lift up your head. நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். Because it shows that your redemption, Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அதுதான் உங்கள் மீட்பு என்பதை அதை காண்பிக்கிறது. How can I lift up my head? எப்படி நான் இந்த தலையை நிமிர்த்த முடியும்? Because my Father is holding me saying, don't be afraid, just trust me. என்னுடைய தகப்பனை நீ சுமந்து கொண்டிருக்கிறார், நீ பயப்படாதே, என்னை நம்பு என்று சொல்கிறார். Never have to be afraid. பயப்படவே தேவையில்லை என்று சொல்கிறார். Jesus always told his disciples, don't be afraid. எப்பொழுதுமே நீ பயப்படாதே பயப்படாதே என்று சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். Just like he said, don't sin, don't sin, don't sin. He said, don't be afraid, don't be afraid. பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே என்று சொன்னது போலவே பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். Remember these two words of Jesus. இயேசு இந்த இரண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். Don't sin. பாவம் செய்யாதே. Don't be afraid. பயப்படாதே. Don't sin. பாவம் செய்யாதே. Don't be afraid. பயப்படாதே. With those two words you can live in this world. இந்த இரண்டு வார்த்தைகள் போதுமே நீங்க உலகத்திலே வாழ்வதற்கு. One is not enough. ஒன்று போதாது. You need both. இரண்டுமே தேவை. Don't sin, don't be afraid. பாவம் செய்யாதே பயப்படாதே. What did he tell the woman caught in adultery? விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்கிறார்? Don't sin anymore. இனி பாவம் செய்யாதே. What did he tell his disciples often? சீஷர்களை அடிக்கடி பார்த்து என்ன சொன்னார்? Don't be afraid. பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். My brothers and sisters, சகோதர சகோதரிகளே, you can't come to that life just by listening to a message. ஒரு செய்தியை கவனிப்பதனால இந்த வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வர முடியாது. The Holy Spirit must show you God is your Father. தேவன் தான் உங்களுடைய தகப்பன் அப்பா என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்க வேண்டும். See the book of Zephaniah in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய செப்பனியா புத்தகத்தை பாருங்கள். You know where Zephaniah is? பக்கம் 1087. You must read these books. இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும். How many of you have read Zephaniah? எத்தனை பேர் செப்பனியா புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்க? You're going to meet Zephaniah in heaven. நீங்க பரலோகத்துக்கு போனா செப்பனியாவை கண்டிப்பா பாப்பீங்க. And Zephaniah will come to you and say, brother, sister, did you read my book? பரலோகத்துல போய் செப்பனியா உங்ககிட்ட வருவாரு, சகோதரனே நான் புக் ஒன்னு எழுதியிருக்கேன், நீங்க படிச்சுக்கலாம்னு கேட்பார் பைபிள். You say, you wrote a book? நீங்க புக் எழுதிருக்கீங்களா? Yes, in the Bible it was only 2 pages, you didn't read it. 2 பக்கம் தான் இருக்கு, அது வாசிக்கலையா அவங்க கேட்பார். So read it. ஆமே தயவுசெய்து வாசிங்க. Here's a wonderful verse. இங்க அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. Zephaniah 3:17. செப்பனியா 3:17. The Lord your God is in your midst, a victorious warrior. He will exult over you with joy. He will be quiet in his love. He will rejoice over you with shouts of joy. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். One of the greatest gifts of God to us in the new covenant is the gift of joy. தேவனுடைய மிகப்பெரிய ஈவு புதிய உடன்படிக்கையில் என்னவென்றால் அது சந்தோஷத்தின் களிப்பின் ஈவு. Old Testament they didn't have that. பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு இல்லை. There was no joy in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே சந்தோஷம் களிப்பு என்பது இல்லை. They clapped their hands and praised the Lord on Saturdays in the temple. ஓய்வு நாளிலே தேவாலயத்திலே கைதட்டி பாடல் பாடினார்கள். But whole week they lived without joy. ஆனால் இந்த வாரம் முழுவதுமாய் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். It's like a man who goes for a drink on a Saturday or Sunday, who goes to drink alcohol on Sunday. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடி குடிக்கிற மனிதனை போல that day he enjoys himself. அன்னைக்கு போய் நல்லா குடிச்சு சந்தோஷமா இருப்பான். The rest of the week he is miserable. வாரம் முழுசும் பார்த்தா பரிதாபமா இருக்கும். All the Old Testament people are like that. பழைய உடன்படிக்கை மக்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. Saturday they'll go and clap and sing and have a good drink. சனிக்கிழமை போய் நன்றாக சந்தோஷமாய் பாட்டு பாடி துதித்து களித்து குடிப்பார்கள். But then rest of the week they were unhappy. மீதி நாட்களில் அப்படியே துக்கமா இருக்கும். But one of the wonderful gifts of the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஒரு அற்புதமான வரம் என்னவென்றால் we can rejoice in the Lord always. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். I praise the Lord for that. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். Because என்றால் when you have joy, you'll also be healthy. உங்களுக்கு களிப்பு சந்தோஷம் இருக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். Proverbs says a merry heart does good like a medicine. இருதயம் சந்தோஷமான இருதயமானது அது ஒரு ஔஷதம் போல இருக்கும். Nehemiah 8:10 says the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது உங்களுடைய பலன் என்று நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். That means even physical strength. சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருப்பது. I can tell all of you, you will be much healthier if you have joy in your life. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் களிப்பு இருந்தால் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். Even a doctor will tell you that if you're always unhappy and anxious and worried, you'll have ulcers in your stomach. டாக்டர் கூட எப்படி சொல்லுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து பதஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, சந்தோஷம் இல்லாம துக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வந்துரும். One of the greatest gifts of God in the new covenant is joy 24 hours a day. புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய ஒரு வரம் என்னவென்றால் 24 மணி நேரமும் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். 7 days a week. 7 நாள் வாரத்தில் 7 நாள். But for that joy to come in our heart, அந்த சந்தோஷம் உங்கள் உள்ளத்துல வர வேண்டுமானால் you must first
to realize that God looks upon you with joy. தேவன் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். That's what it says in this verse. அதைத்தான் இந்த வசனத்திலே The வாசிக்கிறோம். Lord rejoices over you. தேவன் உன்னிலே மகிழ்வார். That's why I'm happy. ஆகவே தான் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். I may face so many problems in the world, உலகத்திலே எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கலாம். but my Lord is rejoicing over me. ஆனால் என் தேவன் என்னிலே சந்தோஷமாய் இருக்கிறார். You know, that is the way God is with all His children. தேவன் நம்முடைய எல்லா பிள்ளைகளிடத்திலும் இப்படிதான் இருக்க விரும்புகிறார் தெரியுமா? We are not like that with our children. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம அப்படி இருக்கிறது இல்ல. We are like that with our children when they are just born. நம்ம சின்ன பிள்ளைங்க பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். Have you seen a father and mother pick up their little baby? அப்பா அம்மா தான் குழந்தையை தூக்கி கொஞ்சம் தாளாட்டுறத பாத்துருக்கீங்களா? They say so many things to it, even though the baby cannot understand one word of what it's saying. அந்த குழந்தைக்கு நீங்க பேசுறது ஒரு வார்த்தை கூட புரியாது. ஆனாலும் அப்படி இருக்கியா இப்படி இருக்கியா அப்படியா இப்படியான்னு பேசுவோம். So many things they'll say. நிறைய காரியத்தை சொல்லி சொல்லி தாளாட்டுவாங்க. They are so happy. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. Even mothers who are usually very grumpy, when they look at their little babies, they are very happy. எப்போதும் முன்னு இருக்கக்கூடிய அம்மாமார் கூட குழந்தைய பார்த்தோன்னே கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். And the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், even if a mother forgets her little child, newborn child, I will not forget you. ஒரு தாய் புதிதாய் பிறந்த தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். You must know that verse. நீங்கள் அந்த வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். Isaiah 49:15. ஏசாயா 49:15. Even if a mother forgets her newborn child, ஒரு I தாய் will not forget you. ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. That's a very important verse. முக்கியமான ஒரு வசனம். And the other is Zephaniah 3:17. இன்னொரு வசனம் செப்பனியா 3:17 that we are seeing here. நாம் இங்கே பார்க்கிறோம். Please remember these two verses. இரண்டு வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Isaiah 49 verse 15. ஏசாயா 49:15. God is like a mother. தேவன் ஒரு தாயை போல இருக்கிறார். And Zephaniah 3:17. செப்பனியா 3:17. He rejoices over us with joy. அவர் நம்மை பார்த்து களிகூறுகிறார். He's just like that mother picking up a newborn child. புதிதாய் பிறந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவது போல. I like that picture in my mind. என் மனதில் அந்த படத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். I wish I could get a photograph of a mother rejoicing over her newborn baby. ஒரு தாய் புதிதாய் பிறந்த குழந்தையை வைத்து சந்தோஷிக்கிறது போல ஒரு போட்டோ பிடிச்சு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். And I would put it in my room, say this is how God rejoices over me. நான் அப்படி ஒரு போட்டோ கிடைச்சிச்சுன்னா என் வீட்டுல அதை மாட்டி இப்படிதான் தேவன் நம்மிலே மகிழ்கிறான்னு சொல்லுவேன். Always keep that in your mind. எப்பொழுதுமே இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். This is how my heavenly Father rejoices. இப்படித்தான் என்னுடைய பரம தகப்பன் என்னிலே மகிழ்கிறார் என்று சொல்லுவேன். And when I believe that, நான் இதை நம்பும் பொழுது, because it says like that in Zephaniah 3:17. செப்பனியா 3:17 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. You say, you ask me a question, do you mean God is never angry with me? என் பேர்ல தேவன் கோபமாவே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? No. இல்லை. He may be sad sometimes when he do something wrong. நீ தவறு செய்யும் பொழுது அவர் துக்கமாய் சில வேளை இருக்கலாம். But do you know there's a difference between being sad and being angry? கோபமா இருக்கிறதுக்கும் துக்கமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுமா? When you do something wrong, நீங்க தவறு செய்யும் பொழுது, how does a good father look at you? ஒரு நல்ல தகப்பன் உங்களை எப்படி பார்ப்பார்? How does a policeman look at you? ஒரு போலீஸ்கார் எப்படி உங்களை பார்ப்பார்? When you do something wrong on the road, நீங்க ரோட்ல தப்பு ஒண்ணு செஞ்சிட்டீங்க, does the policeman look sad? ஐயோ தப்பு செஞ்சிட்டாருன்னு சொல்லி போலீஸ் துக்கமா பார்ப்பாரா? I've never seen a policeman look sad. துக்கமா பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ்காரை நான் பார்த்ததே இல்லை. Policemen are all angry. Come here. ஏய் வாயேங்க. God is not a policeman. ஆண்டவர் போலீஸ்காரர் அல்ல. How many of you know God is not a policeman? தேவன் ஒரு போலீஸ்காரர் அல்ல என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? God is a father. தேவன் ஒரு தகப்பன். He's not angry. அவர் உங்க மேல கோபமாவே இல்ல. He doesn't say, come here. ஏய் பாப்பா என்று சொல்ல மாட்டார். He comes and hugs you. அவர் வந்து உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். And says, my son, மகனே, my daughter, மகளே, I'm very sad at what you did. நீ செஞ்ச காரியத்துக்கு நான் ரொம்ப துக்கமா இருக்கேன். Not for myself, I'm sad for you. எனக்காக நான் துக்கமா இல்ல, ஆனா உனக்காக நான் துக்கப்படுறேன். What you did will destroy your life, not me. நீ செஞ்ச காரியம் உன்னை அழிச்சிரும், அதுக்காக நான் துக்கப்படுறேன். என்னை அழிக்காத. I'm sad for you. உனக்காக தான் நான் துக்கப்படுறேன். I'm sad that you did that thing. நீ இந்த காரியத்தை செஞ்சிட்டே நான் துக்கப்படுறேன். I'm sad that you behaved like that. நீ இப்படி நடந்து கொண்டே அதுக்காக துக்கப்படுறேன். And I want to tell you, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், a really godly elder brother உண்மையான தேவபக்தியுள்ள மூப்பன் will be like a father. ஒரு தகப்பனை போல இருப்பார். Many elder brothers are like policemen. அநேக மூப்பர்கள் போலீஸ்காரரை போல இருக்கிறார்கள். Come here. வாங்க வாங்க. And when you keep on looking at such elder brothers, இப்படிப்பட்ட மூப்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்களானால் you will think God is also like that. தேவன் இப்படிதான் இருக்கிறார் நீங்க நினைச்சீங்க. I want to tell you the good news. நான் நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். God is not like that elder brother. தேவன் அந்த மூத்த சகோதரர் மூப்பரை போல இல்லை.
Don't look at him and think that God is like that. மூப்பரை பார்த்து தேவன் அப்படிதான் இருக்காரு நீங்க நினைக்க வேண்டாம். He is a policeman, but your God is a father. மூப்பர் போலீஸ்காரர் தான், ஆனா அவங்க தேவன் உங்க தகப்பன். I mean, there are a lot of foolish elders. They are policemen. நிறைய புத்தியீனமான மூப்பர்கள் இருக்கிறார்கள், ஒரு போலீஸ்காரரை போல இருக்கிறார்கள். Some are like CIDs, always investigating so many things. சில மூப்பர்கள் CID மாதிரி இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் பூந்து ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது. God is not a CID, he is not a policeman. தேவன் ஒரு CID கிடையாது, ஒரு போலீஸ்காரன் கிடையாது. He is a father. ஒரு தகப்பன். He is a mother. ஒரு தாய். And a really godly elder brother will be like a father or mother. ஒரு உண்மையான தேவபக்தியுள்ள மூப்பன் ஒரு தகப்பனை போல தாயை. Then you ask me this question. நான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். Why is the elder brother in my church like a policeman? என்னுடைய சபையில் இருக்கிற மூப்பர் ஏன் போலீஸ்காரரை போல இருக்கிறார்? Because he doesn't know God. அவர் தேவனை அறியவில்லை. He only knows the law. அவர் பிரமாணத்தை தான் அறிந்திருக்கிறார். He is like the judges who have spent years studying the law. They are only stern in the court. நீதிபதிகள் வருஷக்கணக்காக சட்ட புத்தகங்களை படித்து கோர்ட்ல அப்படி நிமிர்ந்து இருக்கிறது போல மூப்பர்கள் இருக்கிறார்கள். That is why they are like policemen. They only know the law. ஆகவே தான் அவர்கள் போலீஸ்காரரை போல இருக்கிறார்கள், அவருக்கு தெரிவதெல்லாம் சட்டம் தான். But don't look at them. அவங்கள பார்க்க வேண்டாம். Look at your father who rejoices over you. உங்களை மகிழ்ந்திருக்கிற ஒரு தகப்பனை பாருங்க. Who hugs you and says, "Don't be afraid." அரவணைத்து உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். It's the only way you'll have joy in your life. இதுதான் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரே வழி. Many people who call themselves Christian leaders are not good examples. கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லுகிற அநேக நல்ல மாதிரிகளாக இல்லை. I don't blame them. நான் அவர்களை குறை சொல்லவில்லை. I myself was like that 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்பாக நானே அப்படித்தான் இருந்தேன். Because 20 years ago I did not know God like I know him today. இன்றைக்கு நான் தேவனை அறிந்திருக்கிறது போல 20 வருஷத்துக்கு முன்பாக நான் தேவனை அறியவில்லை. I knew God like a little policeman and I was a little big policeman. நான் அந்த நேரத்திலே தேவனை போலீஸ்காரரை போல அறிந்திருந்தேன், நானும் ஒரு பெரிய போலீஸ்காரனை போல இருந்தேன். But I have repented of that. ஆனால் அதற்காக நான் மனம் திரும்பி இருக்கிறேன். I said, Lord, ஆண்டவரே, I want to finish with all that. இவைகள் எல்லாவற்றையும் நான் முடித்து தீர்த்து கட்ட விரும்புகிறேன். Sorry for all the years when I gave people a wrong picture about you. ஆண்டவரே, உம்மை பற்றி தவறான விதத்திலே ஜனங்களுக்கு காண்பித்து விட்டேனே, அதற்காக வருந்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். I was sincere, but I was wrong. நான் நேர்மையாக இருந்தேன், ஆனால் தவறாக இருந்தேன். Not wrong in my doctrine. உபதேசத்தில் தவறு இல்லை. But I saw only one side of God. ஆனால் தேவனுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே நான் பார்த்து விட்டேன். See, the Bible says, வேதம் சொல்கிறது in Romans 11, ரோமர் 11ஆம் அதிகாரம், Romans chapter 11, ரோமர் 11ஆம் அதிகாரம் and verse 22, 22ஆம் வசனம். Behold the kindness and the severity of God. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். He's telling us to look at something. உன்னை பார்க்க சொல்கிறார். Look, பார். What shall I look at? நான் எதை பார்க்கட்டும்? The kindness and the severity. தயவையும் கண்டிப்பையும் பார். Both are there. இரண்டுமே அங்கே இருக்கிறது. A good father, ஒரு நல்ல தகப்பன், kind and he is strict. அவர் தயவாயும் இருப்பார், கண்டிப்பாயும் இருப்பார். A father who is not strict is a useless father. கண்டிப்பா இல்லாத ஒரு தகப்பன் பிரயோஜனமற்ற தகப்பன். If a father tells his teenage daughter, தன்னுடைய டீனேஜ் மகளை பார்த்து ஒரு தகப்பன் சொல்கிறார், you can go with anybody you like. யார் பின்னாடி வேணா நீ போமா. Yeah, you can sleep overnight there and come tomorrow morning to the house. நீ நைட்ல வேணா அங்கேயே நீ படுத்து தூங்கிட்டு காலையில வாமா. He is a useless father. அப்படிப்பட்ட தகப்பன் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத A தகப்பன். strict father will tell his daughter, no, you have to come back by then sunset or something, you must be back home. சூரியன் மறைவதற்கு முன்பாக நீ வீட்டுக்கு வந்துடணும் என்று தான் கண்டிப்பான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வார். I won't allow you to go with anybody. நீ எங்கேயும் நண்பர்கள் பின்னாடி எல்லாம் போக நான் அனுமதிக்க மாட்டேன். You can be angry with me, you are my daughter, I have to protect you. நீ என் மேல கோபமா இருக்கலாம், ஆனா நீ என்னுடைய மகள், நான் உன்னை பாதுகாக்க வேண்டும். That's a good father. அவர்தான் நல்ல தகப்பன். A good father is strict. ஒரு நல்ல தகப்பன் கண்டிப்புள்ளவராய் இருப்பார். But he's also very kind. அதே சமயத்தில் தயவாயும் இருப்பார். Very, very kind. மிக மிக தயவாய் இருப்பார். So I can't say I saw some false God. நான் இப்பொழுது ஒரு பொய்யான தேவனை பார்த்து விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். I saw the true God, but I saw only one side of him. மெய்யான தேவனை தான் நான் பார்த்தேன், நான் அவருடைய ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்தேன். Here it says I must look at both. நான் இங்கே இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்று பார்த்தேன். I spent so much time looking at one side that I became like that. நான் ஒரு பக்கத்தை மட்டுமே அவ்வளவாய் பார்த்தபடினாலே அது போலவே மாறிவிட்டேன். I'm not saying that you are all looking at a wrong God, but you're looking too much on one side. நீங்கள் தவறான தேவனை பார்த்தீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் தேவனுடைய ஒரு பக்கத்தை நீங்கள் அதிகமாக பார்க்கிறீர்கள். You know, like some fathers who are so strict. சில அப்பா அம்மா ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. Their house is like a prison almost. அவங்க வீடு எப்ப பார்த்தாலும் ஒரு ஜெயில போல இருக்கும். It's not good. அது நல்லதல்ல. And then some fathers are so kind, they allow their children to do anything wrong also. சில தகப்பன்மார்கள் அவங்க ரொம்ப
ரொம்ப தயவா இருந்து பிள்ளைங்க எவ்வளவு தவறு செய்யணும். Thank God our Heavenly Father, ஆனா நம்முடைய பரலோக பிதா strict and very kind. அவர் கண்டிப்பாயும் இருக்கிறார், அதே சமயத்தில் அன்பாயும் இருக்கிறார். He hugs us அவர் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் and says, I'm not angry with you, I'm sad. நான் உன் மீது கோபமா இல்ல, ஆனா உன் மேல துக்கமா இருக்கேன். I want to make you a better person. உன்னை நல்லவனாய் மாற்ற விரும்புகிறேன். I want to ask you, உங்களை நான் கேட்கிறேன், ask God to fill you with His Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்க. Lord, fill me with your Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை Help me நிரப்பும். to see you as you really are. ஆண்டவரே நீ இருக்கிறது போல நான் உம்மை பார்க்க உதவி செய்யும். And to glorify you. உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். And to become kind like you. உம்மை போல தயவுள்ளவனாய் மாற. See how you rejoice over me. என்னிலே நீர் எவ்வளவு தூரம் மகிழ்கிறீர் என்பதை பார்க்கட்டும். So that I can rejoice all the time. நானும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க முடியாது. Let's pray. நாம் ஜெபிப்போம். The heads are bowed in prayer. ஜெபத்திலே நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கும் பொழுது I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், open your hearts உங்கள் உள்ளத்தை திறவுங்கள் to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு. Ask the Holy Spirit to show you the beauty of your Heavenly Father. உங்களுடைய பரலோக பிதாவினுடைய அழகை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். Beauty of Jesus. இயேசுவினுடைய அழகை ஆண்டவரே எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். Ugliness of this world. இந்த உலகத்தின் அசிங்கத்தை எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். Say, Lord, fill me with your Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும். And make my life full of joy. இந்த வாழ்க்கையை சந்தோஷத்தினாலே நிரப்பும். Thank you, Father. நன்றி பிதா. Thank you for hearing us. எங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. Thank you for hearing us. எங்கள் ஜெபங்களை கேட்கிறபடியால் உமக்கு நன்றி. We praise you, we praise you. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Pour out your Spirit upon us at this ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீது ஊற்றும். Lord, we trust you. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை ஊற்றும். Pour out your Spirit on hungry hearts. ஆண்டவரே பசியுள்ள இருதயங்களிலே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.